ஹாய்! இட்ஸ் சண்டே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சண்டே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணியிருந்தோம். அந்த விலாக் உங்களுக்கு காட்டிகிட்டே நான் வாய்ஸ் ஓவரில் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்றத பண்ணுறேன். கூப்பர் இன்னைக்கு வீட்டில் இல்லை. அதனால தான் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சு ஆரம்பரம் உட்காந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். மெயினாக சண்டே வெளியில் போனதே டிமார்ட் போகணும் அப்படின்னு தான். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு வீட்டு உள்ளே போடுற ஸ்லிப்பர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்படியே வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த சைட்லேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். பட் அங்கே போயிட்டு என்ன வாங்கணும்னு நினச்சோமோ அதை வாங்காமல் மற்றது எல்லாமே வாங்கிட்டு எனக்கு தேவையான கிளாஸ், ஆக்சுவலாக தேவைன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில ஐட்டம் கிளாஸ்வேர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நேற்று நைட்டு சரியான ஸ்லீப்பே கிடையாது. பிகாஸ் ட்ரீம் ஃபுல்லாக கூப்பராக தான் வந்துட்டு இருந்தான். சீரியஸ்லி எப்படி அவனை விட்டுட்டு இருக்கிறதுன்னு தெரியவே இல்லை. அந்த 2 டேஸே எனக்கு வந்து ஏதோ 2 வீக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏப்ரலில் ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிப் ஆல்மோஸ்ட் 9 டேஸ் அது மாதிரி இருக்கும். 8 டேஸ் இருக்கும். தென் 9 டேஸ் முடிஞ்சு தான் நாங்கள் அவனை கூப்பிட்டு வருவோம். ஸோ அந்த 10 டேஸ் ஆல்மோஸ்ட் நான் எப்படி அவனை விட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சுத்தமாகவே எனக்கு தெரியலை. தோ நாங்கள் வெளியில் போயிருந்தாலும் திங்கிங் எல்லாமே அவனை பற்றி தான் இருந்துகிட்டே இருக்கும். சீரியஸ்லி இந்த டைம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இதே மாதிரி ஏப்ரல் மந்த்து சிக்கிம் போனப்போ அவனை 1 வீக் போர்ட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். பட் அப்போது அவன் வீட்டுக்கு வந்து சின்ன குட்டியாக இருந்தான். லைக் ஒரு 6 மந்த்ஸ் ஓல்டு அது மாதிரி நாங்கள் விட்டுட்டு போயிருந்தோம். அப்போவுமே அட்டாச்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஃபீல் பண்ண தான் செஞ்சோம். ஸ்டில் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ வளர வளர ரொம்ப பயங்கரமாக வந்து வீட்டில் ஒருத்தவன் அவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வெரி ஹார்ட் ஃபேஸ். ஸ்டில் அது கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் சி. இப்போ ஃப்ரிட்ஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸஸுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் பண்ணுறதுக்காக மில்க் பாக்கெட்டுமே வாங்கி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே டோன்ட் மில்க் தான் வாங்குவேன். பிகாஸ் வீட்டில் பண்ணுற பன்னீர் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது கம்பேர்ட் டு கடையில் வாங்குறத விட. ஸோ அதையும் பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு சீட்ஸுமே ரோஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஜென்ரலாகவே சீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் சன்ஃப்ளவர் சீட்ஸை விட பம்கின் சீட்ஸு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பம்கின் சீட்ஸையும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால சரி பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதையுமே ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இந்த லாங் வீடியோவோட அப்டேட் என்னென்னா, நான் 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து 4 o'clock எவ்ரிடே வந்துட்ருக்கும் 50 டேஸ்க்கு. நான் February 2 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டேட்டுமே நான் அதில் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீரீஸ் மாதிரி போட்டிருந்தேன் ஃபார் 30 டேஸ். அதில் நான் 86 kgலேருந்து 82.5 kgsக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் ஐ புட் ஆன் வெயிட். ஸோ இந்த டைம் வந்து நான் இவ்வளோ தான் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் இது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த டைம் ஆச்சும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது பிஃபோர் மேரேஜ் ஒரு 2 times வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் 2019 ஒரு 10 kgs மாதிரி 2 டைமே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னால். மேரேஜுக்கு அப்புறம் எதனால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு நான் திங்க் பண்ணி பார்த்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னால் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபுட் எல்லாமே வந்து ஹாஸ்டல்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எனக்கு சமைக்கிறதோ இல்லை ஃபுட் பற்றின எந்த ஒரு திங்க் பண்ணுறது எதுவுமே கிடையாது. பிளான்ஸ் எல்லாமே நான் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும். தென் நாங்கள் சமைக்கிறதுல ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், பட்டர் மில்க் குடிக்கணும். இது மட்டும் தான் என்னோடய ஐடியாவாக இருக்கும். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொரியாவில் இருக்கும்போது ஒரு 10 kgs மாதிரி வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த டைமில் என்னோடய மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சிம்பிளாக குக் பண்ணணும். ரெண்டாவது நான் மட்டும் அங்கே தனியாக தான் இருந்தேன். ஸோ யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. என்னை பற்றி மட்டும் திங்க் பண்ணாலே போதும். அதனால அது எனக்கு ரொம்பவே ஃபீஸிபிளாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப டிராஸ்டிக்காக அப்போ வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக நான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஒரு 2.5 months 10 kgsமே நான் லாஸ் பண்ணிட்டேன். அது எந்த மாதிரினா ஒன்லி 1000 calories நான் எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபைபர் ரிச்சாக எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. நான் எடுத்துக்கிட்டது பேலன்ஸ்டு டயட். அதுவும் 1000 calories பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கம்மியாக சாப்பிட்ருந்தேன். அட் த சேம் டைம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேயும் இருந்தேன். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock உள்ளே சாப்பிட்ற மாதிரி, லைக் மார்னிங் 10 ஸ்டார்ட் பண்ணுவேன், ஈவினிங் 6 o'clock அதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ தான் பசி இருந்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக
ஸ்ட்ரிக்டாக இருந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு சீட் டே, அது ஆக்சுவலாக சீட் டேன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சீட் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். லைக் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ஸ்வீட் பன் அங்கே விற்கும். அந்த இது மட்டும் சாப்பிட்றது தான் என்னோட அந்த மொத்த ஹாப்பினஸ் அண்டு ஸ்வீட் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அந்த 1 வீக்குமே நான் புஷ் பண்ணுறது நம்ம ஸ்வீட் பன் சாப்பிட போகிறோம் சண்டே அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். அப்படி இருந்து 2.5 மாதத்துக்கு அப்புறமா நான் வந்து என்னோட பிளாட்டூ ஹிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு குறையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது விட்டது தான். அதுக்கப்புறத்துல இருந்து நான் அந்த வெயிட்டுக்கு திரும்ப போகவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், நான் அந்த டைமில் ரைஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருந்தேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் ரைஸ் எடுத்துப்பேன், அதுவுமே ப்ரௌன் ரைஸாக எடுத்துப்பேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் அப்படின்னா அது நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி. ஸோ கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். த்ரூ அவுட் த லைஃப் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அந்த விஷயம் எனக்கு அப்போது ஹிட் ஆகலை. ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ்ட் இட், பட் ஐ குடன்ட் டூ. அந்த ரெசிலியன்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போது மறுபடியும் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் என்னோட வெயிட் லாஸ் பண்ணேன். 2 டைம் பண்ணதுமே ஒர்க் அவுட் ப்ளஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் டயட். ஓகே, டயட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டயட்டை வந்து மாடிஃபை பண்ணணும். அது ஒரு விஷயம் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இப்போ ஐ எம் வெரி வெரி லேசி டு த கோர் டு டூ எக்ஸசைஸ் இன் த ஈவினிங். நாட் ஓன்லி நவ், அப்போவும் கூட ஐ எம் பேசிக்கலி எ மார்னிங் பர்சன். ஸோ யூஸ்வலி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் எனக்கு இது வரைக்குமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நான் 2 டைம்ஸ் வெயிட் லாஸ் பண்ணும்போதுமே காலையில் எழுந்திரிச்சு ஒரு 45 மினிட்ஸ் நல்ல ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் யோகா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணுவேன். ஹெச்ஐடிலாம் பண்ணதே கிடையாது, வாக் பண்ணுவேன், அவ்வளோதான். வாக்கிங் அண்ட் மைல்டு எக்ஸசைஸ். இப்போ மேபி 30+ ஆனதுனால மெட்டபாலிசம் கொஞ்சம் ஸ்லோவாகி இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சமே புஷ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னா ஓகே. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐ காண்ட் ஈவன் டூ அ சிங்கிள் ஸ்ட்ரெச் இன் த ஈவினிங் அண்ட் காண்ட் ஈவன் டூ அ மைல்டு எக்ஸசைஸ் ஆல்சோ. ஸோ இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்னால் எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டே எனக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், சரி ஓகே மார்னிங் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலான்னா அது எப்படி பாசிபிள், பிகாஸ் 8 o'clock நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆகணும். 8:30 எனக்கு பஞ்சின் டைம் காலேஜில். ஸோ எந்த மாதிரி தான் பண்ண முடியும், பிகாஸ் நான் காலையில் குக் பண்ணி மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ இந்த குக்கிங் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு குக் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. பட் அதுக்கு இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது, பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி ஈவினிங் வந்து ஹவுஸ் ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது காலையில் அந்த குக் பண்ணுற விஷயத்த நான் எந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் லைக் என்னோட ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் ஈவினிங் குக் பண்ணிடுறாங்க. குக் பண்ணிவிட்டு மார்னிங் அதை ரீஹீட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. பட் நான் மட்டும் எதுக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கணும். ஏதோ நான் அப்படி பண்ணால் கூட ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அது சில்லுன்னு தான் ஆகியிருக்கும். எங்கள் காலேஜில் மைக்ரோவேவ் அவன் எதுவும் கிடையாது. லைக் அந்த சில்லான ஃபுட்டு தான் நான் எடுத்து சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது நான் ஈவினிங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா மார்னிங் ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு போயிட்டா போதும், நான் சாப்பிட்ற டைமுக்கு அது ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். இந்த ஒரு ஐடியா வந்து சீரியஸ்லி த பெஸ்ட்டு திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மார்னிங் நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது த்ரூ அவுட் த டே அதை ரூயின் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கான்ஷியஸாக சாப்பிடுவேன். அண்ட் ஆல்சோ ஈவினிங் வந்து நான் குக் பண்ணால் மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதையுமே நான் திங்க் பண்ணி பார்த்தேன். ஈவினிங் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது எனக்கு ஃபீஸிபிளா, இல்லை ஈவினிங் வந்துட்டு குக் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்குள்ள லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ஃபீஸிபிளா அப்படின்னு பார்த்தா எனக்கு குக் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட. பிகாஸ் எக்ஸசைஸ் நான் பண்ணவே போகிறது கிடையாது, பட் குக் பண்ணுறது அப்படின்றது பாசிபிள். ஏன்னா அப்போது நான் சாப்பிடணும், நெக்ஸ்ட் டேக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், அப்போ மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சு என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதனால நான் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு February 2 ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் சூப்பராக போயிட்டு நல்லா வாக் பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வந்து அந்த டேவை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனும் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக இந்த டைம் என்னால் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு. பிகாஸ் என்னோட ஒரே ப்ராப்ளமாக இருந்த இந்த எக்ஸசைஸையும் இப்போதைக்கு நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜேர்னியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட்டை விட்டுறணும். 100%ம் கரெக்டாக பண்ணுறது, அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது. அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு 80:20 தான் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது 6000 ஸ்டெப்ஸ் ஆர்எல்ஸ் 4 கிலோமீட்டர் எவ்ரிடே நடக்கணும். அது கூடவே எவ்ரிடே மைல்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். இது வீக்லி ஒரு 5 days பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். நாங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் கூப்பிட போயிட்டோம். செம்ம எக்ஸைட் ஆகிட்டான் எங்களை பார்த்துட்டு. வீட்டுக்கு வந்ததும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அவன் தூங்குறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாடா புள்ள வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு.